டிக்கெட் வாங்கிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நான் டாக்கிங் பென்குயின்ல vlog வீடியோஸ் அப்படின்னு போட்டு யூஸ்வலாகவே பிஸ்னஸ் கண்டென்ட் மட்டும்தான் இதில் வந்துட்டுருக்கோம். ஷார்ட்ஸில் கூட சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக ஏதாவது வீட்டில் நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறது உண்டு. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பென்குயின் vlogs அப்படின்ற நம்மளோட இன்னொரு பேஜில், அதே மாதிரி பாலுமீனா லைஃப் ஸ்டைல் அப்படின்ற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மட்டும்தான் பர்சனல் லைஃப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி அவுட்டிங் போகிறது எல்லாமே அதில் தான் நான் போடுவேன். பட் இன்னைக்கு இந்த மெயின் பேஜ்ல நான் இந்த vlog ஷேர் பண்றதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேருக்கு சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்கிட்ட கேட்கறவங்க எல்லாம், அக்கா ஒன் டே ட்ரிப் எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க, சேஃபா குழந்தைங்களோட என்ஜாய் பண்ற மாதிரி எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க, நீங்க எங்கேயுமே போகலையா அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வீக் ஆன் வீக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ட்ரிப்ல மட்டும்தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டைம் ஜொஹானா ஜெசிகா பிறந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் அதிக அளவில் வந்துட்டு இப்போ நாங்கள் அவுட்டிங் போகிறது இந்த இயர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹாலிடே ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பாட் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆல்ரெடி நான் நம்மளோட மெயின் இன்ஸ்டாகிராம் பேஜான பாலுமீனா விஜே அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பாலக்காடு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீக் எங்களோட பிளான் வந்துட்டு பாலக்காடு தான். பாலக்காடுல இருக்க மீன்வளம் வாட்டர் ஃபாலுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டோம். அண்ட் நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, மத்தியானத்துக்கு வந்துட்டு லஞ்ச் எதுவும் செய்யாமல் போயிட்டோம். யூஸ்வலாகவே நாங்கள் இதுக்கு முன்னாடி போன ஆலியா டேம் ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி போன கொடிவேரி ஃபால்ஸ், எல்லா இடங்களுக்குமே நாங்கள் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். எங்கே போனாலுமே பொதுவாக நாங்கள் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். ஆனால் இங்கே நாங்கள் கொண்டுட்டு போகாமல் போயிட்டோம். ஆனால் அதுதான் எங்களோட பெரிய தப்பு. ஏன்னா அங்கே கடைகள் எதுவுமே கிடையாது. நீங்கள் போகும்போது அப்படி பண்ணிடாதீங்க. இங்கே டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்க்கு 25ம் கிட்ஸ்க்கு 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போது அந்த ஃபால்ஸ் வந்து ஓப்பனே ஆகலைங்க. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நாங்கள் என்ன நினச்சிட்டோம்னா, சரி இங்கே யாருமே வரமாட்டாங்க போல, தண்ணி ஃப்ளோவும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் நாங்கள் போய் குளிச்சுட்டு வெளில வரும்போது எங்கள் காரை எடுக்கிறதுக்கு கூட முடியல, ஈவன் நகர்த்துறதுக்கு கூட முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஸோ நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி அப்படின்றப்ப அங்கே ரீச் ஆகிட்டோம். ஆனால் அந்த டைமில் நாங்கள் போகும்போது நாங்கள் மட்டும்தான் அந்த ஃபால்ஸ்குள்ளேயே, யாருமே இல்லை. அப்போ அந்த போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த குருவி கத்துற சவுண்டு, அப்புறம் சில போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப திகிலா த்ரில்லிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. குழந்தைங்களோட போகும்போது அது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அந்த ஃபால்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு பாலக்காடுல இருந்து ஒரு 1/2 ஹவர்ல வந்துட்டு ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கூகுளில் கூட போட்டு பாருங்க எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாவும் வந்திருந்தாங்க, அண்ணா ஒய்ஃப், அப்புறம் நாங்கள் பாப்பா எல்லாருமே போயிருந்தோம். ஒரு 300 மீட்டர்ஸ் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு தண்ணி ஃப்ளோ ஆகுற இடம் இருந்தது. ஸோ இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபால்ல இருந்து வர தண்ணி தான் அங்கேயும் வருது. இந்த மெயின் ஃபால்ல குளிக்கிறதுக்கு யாருமே அலௌட் இல்லை. ஏன்னா நம்ம பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கிட்ட போனால் ரொம்ப ஆழம் ஜாஸ்தியாக இருக்குன்றதால அங்கே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் மீன்வளம் வாட்டர் ஃபால். இந்த டைமில் தண்ணி இவ்வளோதான் இருக்காங்க. ஸோ அங்கே குளிக்கக்கூடாதுன்னு சொன்னதால நாங்கள் என்டர் ஆகிற இடத்துலையே இந்த தண்ணி ஆறாட்ட போகுது இல்லைங்களா, நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வாட்டர். இதே மான்சூன் டைமில் இல்லைன்னா வின்டர் டைம்லலாம் வந்துட்டு அதிகமாக தண்ணி இருக்குமா, ஆனால் இந்த டைமில் வந்து எல்லா பக்கமே தண்ணி கம்மி தான். ஸோ அதனால இருக்கிற தண்ணியில் குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கேயே குளிச்சுட்டோம். இப்போ நாங்கள் குளிச்சுட்டு இருக்க இந்த ஒரு ஃபால் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் ஆழம் இருக்குது. கொஞ்சம்னா நம்ம கழுத்து அளவுக்கு வந்து ஆழம் இருக்குது. ஆனால் பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரியாது. மீன் வந்து அவ்வளோ மீனுங்க. அப்படியே காலவே கீழே வைக்க விடல, அவ்வளோ மீன் இருக்குது. அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்களோட. ஸோ இந்த ஏரியா வந்து பூல் ஏரியா பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் ஃபால் அந்த கேட்ல இருந்து என்டர் ஆனோம் இல்லையா, அது என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பூல் ஏரியா இருக்குது. நீங்கள் வந்துட்டு இங்கேயும் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் 100 ருபீஸ் பர் ஹெட்டுக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. 1 ஹவர் நீங்கள் வந்துட்டு இங்கே
குளிச்சுக்கலாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் காஃபி, டீ ஏதாவது குடிக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல இருக்கு. நீங்க மீன்வளம் வாட்டர்ஃபால் போறீங்கன்னா, அங்க உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 2, 3 விஷயம். டீ, காஃபி, ஐஸ்கிரீம்ஸ் பிளஸ் வந்துட்டு இந்த பிரெட் ஆம்லேட் இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கும். அது வந்து இந்த இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். பட் இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா ₹100 வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். கிட்ஸ்க்குன்னு தனியா ப்ளே ஏரியா இருக்கு. ஆனா எனக்கு ஃபால்ஸ விட இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா ஜாலியா இருந்தது. செம சூப்பரா என்ஜாய் பண்ணுனோம். அண்ட் இந்த இடத்துல நாங்க எல்லாம் பால்லாம் விளையாடுறது, அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்லைடர்ல விளையாடுறது எல்லாம் பண்ணிட்டு, அங்க இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். அம்மா வந்து இந்த டைம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுனாங்க. எங்களுக்கே பயமா இருந்தது. யூசுவலா அவங்க எங்கேயுமே வரமாட்டாங்க. பட் இந்த தடவ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இந்த இடம் வந்து அதே மீன்வளம் வாட்டர்ஃபால்க்கு முன்னாடி என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே ரைட்ல சின்னதா ஒரு பாத் போகும். அந்த காட்டுக்குள்ளார நம்ம போனோம் அப்டின்னா, இது ஒரு ஹிடன் ஜெம். இந்த இடம் இருக்கிறது நெறைய பேருக்கு 90% பீப்பிள்க்கு தெரியாது. பட் நம்மளோட ரீல்ஸ்லலாம் இந்த இடத்த வந்துட்டு நான் போட்டிருக்கேன். பாப்பா இங்க டான்ஸ் ஆடுவா. அது எல்லாமே நான் வந்துட்டு ரீல்ஸா நம்மளோட பாலமீனா விஜே அப்டின்ற Instagram பேஜ்ல போட்டிருக்கேன். நீங்க அதுல பார்க்கலன்னா பாருங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெறைய வீடியோஸ் வந்து அதுல வருது. அதே மாரி இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பாலமீனா லைஃப் ஸ்டைல் அப்டின்ற Instagram பேஜ பார்த்தீங்கன்னாலுமே, ரெகுலரா நம்ம சமையல் வீடியோ எல்லாமே வந்து அதுல போட்டுட்டு இருக்கோம். அதுலயும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாட்டர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எவ்ளோ கிளியரா இருக்கு, கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு. ஆனா என்னன்னா, இங்க போறவங்க எல்லாருமே இந்த தண்ணி அடிச்சுட்டு, பாட்டில் இங்க உடைச்சு போடுறது இதெல்லாம் பண்றாங்க. இந்த இடம் மட்டும் இல்லங்க, நாங்க போற எல்லா ஸ்பாட்லயுமே இது நடக்குது. தயவு செய்து அந்த மாரி பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வருவாங்க, விளையாடுறாங்க, பெரியவங்க வராங்க, போறவங்கலாம் கால்லலாம் கிழிக்குது, கை கிழிக்குது அப்படின்றாங்க. ஏன் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அழகா இருக்கிற இடங்கள வந்துட்டு நாஸ்தி பண்றாங்க அப்படின்றது தெரியல. தயவு செய்து அந்த மாரி பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4:00 அப்படின்றப்ப நாங்க அங்கிருந்து கிளம்பி, அடுத்ததா நாங்க வந்த ஸ்பாட் தான் இந்த கவா ஐலேண்ட். இது வந்து எக்ஸாக்ட்டா மலம்புலா டேம்க்கு ஜஸ்ட் பேக் சைட்ல இருக்கு. நான் இதுவரைக்கும் போனதிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சூப்பரான ஸ்பாட் அப்படின்னா இந்த கவா ஐலேண்ட் தான். ஸோ இந்த இடம் வந்துட்டு நீங்க இந்த டைம்ல போனீங்கன்னா ஓகே. ஆனா சம்மர் டைம்ல இல்லாம வின்டர்லலாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் தான். ஏன்னா இங்க எல்லாமே தண்ணி இருக்குமா. பட் இப்ப வந்து போறீங்க அப்படின்னா ஒரு 3 மணிக்கு மேல போயிட்டு 6 மணி வரைக்கும் இருந்துட்டு நீங்க வந்துடலாம். அவ்ளோ அழகான ஒரு இடம். உண்மையிலேயே செம்ம மெஸ்மரைசிங்கா இருந்தது இந்த பிளேஸ். ஒரு 4 மணிக்கு மேல நீங்க அங்க போனீங்கன்னா, அவ்ளோ காத்து, அந்த இயற்கைய ரசிக்கிறது, குழந்தைங்க விளையாடுறது, இந்த தண்ணியும் அளவில்ல. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரே நாள்லயே நீங்க வந்துட்டு சுத்தி பார்க்கலாம். ஃபேமிலியா என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸையும் கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இதுல போஸ்ட் பண்றேன். இந்த வீக்கெண்ட் எங்க போறது அப்படின்னு தெரியல அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தாங்க ஜாஸ்தியா வரும். பெட்ரோல் செலவு மட்டும் தான் வரும். மத்தபடி இங்கெல்லாம் போறீங்க அப்படின்னா ₹10 ₹15 டிக்கெட் சார்ஜ் அவ்வளோதான் வருது. ஸோ ஒரு நாள் ஃபுல்லா தரமா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு முடியும். எனிவேஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு எங்களோட ஃபேமிலி விளாக் வந்துட்டு உங்க எல்லார் கூட ஷேர் பண்ணதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ தொடர்ந்து நெறைய வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் ஆயிட்டே இருக்கும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவ ஷேர் பண்ணிட்டு இந்த வீக்கெண்ட் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.